Hi friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் வச்சு எப்படிலாம் கிரியேட்டிவிட்டியா வேற எப்படி டிசைன் பண்றதுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னங்கிறது புரியும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்ப்போமா? ஸோ கண்டிப்பா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து பிஎல் எடுத்திருக்கேன். ஸோ இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 5 வச்சு ஒரு நாட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பிஎல் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நாட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நாட்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு இழுத்து பார்க்கணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்காங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடில் செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சுகர் பீட் இருக்கு இல்லையா? சுகர் பீடில் ஒரு லைன் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் வந்து ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ளவுஸ் டிசைன்ஸில் எல்லாமே, அதாவது காஸ்ட்லியான ப்ளவுஸில் எல்லாமே இந்த ஒரு டிசைன் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணாவே உங்களால் சூப்பர் டிசைன் வந்து மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் நாட் பண்ண போகிறேன். ஓகே, நாட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பீட் வந்து நான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் என்னோடய ஃப்ளவர் மோட்டிவ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து செகண்ட் லேயர் வந்து 3 நம்பர் பீட், அதாவது சுகர் பீட் இருக்கு இல்லையா? ஸோ சுகர் பீடில் செகண்ட் நம்பர் பீட் 3 நம்பர் பீட் வச்சு ஸோ செகண்ட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒன்றா நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒன்றா வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லாங் பீட்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா வந்து ஒர்க் வந்து பார்க்க நல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகான டிசைன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு, இதை ஃபுல்லாகவே செகண்ட் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் நாட்டுமே தெரியாத அளவுக்கு போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து நாட் போட போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நாட் பண்ணிட்டேன். ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு பூட்டாஸ் மாதிரி ட்ரை பண்ணனா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் பூட்டாஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. பட் நான் இப்படி பண்ண போகிறது கிடையாது. ஸோ வெளியே வந்து இன்னொரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஒரு லைன் வந்து எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ எதுக்காக நான் 2 லைன்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த ஒரு 2 லைன்ஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு, மேபி நீங்கள் ஒரு குட்டி ஃப்ளவராக மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு லைன் ஆர் 2 லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ளவரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து நம்ம சைஸை வந்து பெருசாக்கிக்கணும். சரிங்களா? நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ மறுபடியும் 2 சுகர் பீடாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வெரி தேங்க்ஸ், பிகாஸ் வந்து நம்ம சேனலுக்கு அவ்வளோ சப்போர்ட் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நல்ல ரீச் ஆகுது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன் தேங்க்யூ. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம வந்து நாட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நாட் பண்ண போகிறோம். ஸோ 2 சுகர் பீட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலி ஓகே 3 சுகர் பீடே வந்துருச்சு. சரி, வச்சு நம்ம வந்து நாட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இப்போ வந்து நான் ஒரு லைன் வச்சு நாட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 3 நம்பர் பீட் எடுக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து 3 நம்பர் பீட், அதாவது வந்து பியரில் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அண்ட் தென் வந்து 3 சுகர் பீட் இருக்கு இல்லையா? ஸோ சுகர் பீடும் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ வந்து 3 நம்பர் பீடு இருக்கு இல்லையா? ஸோ பாசியில் வந்து கலர் வந்து 3 நம்பர் பீடுன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ 4 சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த 4 சுகர் பீட் வச்சு ஒரு ஸ்டிச், அண்டு வந்து அந்த ஒரு பீடை வச்சும் வந்து ஒரு ஸ்டிச். சரிங்களா?
ஓகே, இப்போ நான் நாட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஒரு 4 சுகர் பீட் வச்சு மறுபடியும் ஒரு பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் 4 சுகர் பீட் வச்சு ஒரு நாட்டு, ஒரு செயின், அதாவது ஒரு செயின் நாட்னா நீங்கள் மட்டும் நாட் பண்ணிடக்கூடாது சரியா. ஸோ ஒரு செயின், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு சுகர் பீட், ஸோ மறுபடியும் வந்து ஒரு பியல் சரிங்களா. ஸோ ஒரு பியல் வச்சு நாட் பண்ணுறேன், அதாவது 4 சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பியல் சரிங்களா. ஸோ மறுபடியும் உள்ளேருந்து எடுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 4 சுகர் பீட் சரிங்களா. ஸோ 4 சுகர் பீட் வச்சு இறுக்கமாக ஒரு செயின் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு பாசி சரியா, 3ஆம் நம்பர் பாசி ஸோ வச்சு வந்து ஒரு நாட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். பெரிய பெரிய காஸ்ட்லி ப்ளவுஸ்லலாம் இந்த ஒரு டிசைன் வந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாகவே இதே மாதிரி கண்டினியூவாக தான் கொண்டு போகணும். பட் வந்து அதில் டைரக்ஷன் ரொம்பவே முக்கியம். நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக வந்து டைரக்ஷன் வச்சு கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பென்சிலில் கூட மார்க் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இல்லைன்னா வந்து ஷேப்ஸ் கரெக்டாக வராது சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்து ஒரு 4 சுகர் பீட், ஸோ உங்களுக்கு கரெக்டாக அஸ்யூம் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் வந்து 4 சுகர் பீட் அண்டு வந்து ஒரு பாசி, ஒயிட் பாசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஃப்ளவராகவும் நீங்கள் வைக்கலாம். ஸோ ஹாஃப் ஃப்ளவர், ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போட்டு, கீழே லீஃப் மாதிரி இந்த மாதிரி இந்த பக்கத்து ஒரு லீஃபு, இந்த பக்கத்து ஒரு லீஃப் மாதிரி போட்டு மேலே ஹாஃப் லீஃப் மாதிரியும் வைக்கலாம். ஸோ ஒரு இது வந்து ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். பட் இது வந்து நீங்கள் இந்த ஒரு டைரக்ஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நேராக கோடு இருக்கணும், அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சைடாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளவர் மாதிரி கொண்டு வர போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காண்டி ஃபுல் ஃப்ளவராக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஹாஃப் ஃப்ளவருக்காண்டி உள்ள மெத்தட் மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி இப்போ நான் காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபைனலி நம்ம லாஸ்ட் லேயரும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் நாட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து நம்ம சூப்பராக வந்து ஒரு மோட்டிஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மோட்டிஃபை நீங்கள் ஒரு ஸ்லீவ் ப்ளவுஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 3/4 போட்டு கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் மோட்டிஃப் பண்ணி சைட் ஃபுல்லாகவே லீஃப், அதாவது லீஃப் ஸ்டிச் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஒரு மோட்டிஃபை வச்சு ஸோ க்ரியேட்டிவிட்டியாக எப்படி இன்னொரு மோட்டிஃப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு மோட்டிஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஸோ இன்னொரு ஒரு மோட்டிஃப் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இட்லி பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இட்லி பாசியை நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு இட்லி பாசியை ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பண்ணுறேன். இட்லி பாசி எடுத்து ஸோ இது வந்து ஹாஃப் பின் கூட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடில் இதை சுற்றி ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் ஸோ அந்த ஒரு ஃப்ளவரை வந்து நம்ம எப்படி க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து ஸோ எப்படி டிசைன் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் டிசைன் வச்சு எப்படிலாம் வந்து ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்களாம் ட்ரை பண்ணாவே உங்களுக்கு நிறையா டிசைன் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டாக வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறனால ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக பேச முடியல சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நாட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக எப்படி டிசைன் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 சுகர் பீட் எடுக்க போகிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பியல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளேருந்து எடுத்து இந்த பாருங்கள் எடுத்துட்டேன். ஸோ இதை இந்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ ஒரு பியல்,
அண்ட் வந்து 3 சுகர் பீட். ஸோ இது வந்து இங்கேருந்து வெளியே வச்சு நாட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ண போகிறேன்னா உள்ளேருந்து வெளியே வச்சு நாட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி டிசைனிங் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் டைப் தான் இருக்கும், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக டிசைன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்படிலாம் வந்து டிசைன் நம்மளாக தான் மாற்றலாம். ஸோ நமக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டிசைன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டியூட்டோரியல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி ஷேப்ஸ் தான் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். சரிங்களா? ஸோ நான் சொல்லக்கூடியது வந்து இந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வைக்கணும். ஸோ இதே இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு சாக் பீஸ் இல்லைன்னா ஒரு ட்ரேஸ் பென்சில் எதுலையாவது வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு கூட ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து வைக்க முடியும். சரிங்களா? பாருங்கள். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நான் வைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப்மே எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக சூப்பராக நம்மளால் டிசைன் மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸில் வந்து கரெக்டாக இருந்தாவே ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எப்படி பண்ணலாங்கிற மெத்தட் தெரிஞ்சிட்டாவே நீங்களும் அழகாக வந்து ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி கண்டினியூவாக நான் காமிக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் எதுக்காண்டி காமிக்கிறேன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் நான் எப்படி கரெக்டாக கொண்டு வரேங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி வந்து ஃப்ளவர் டைப்பில் டைரக்ஷன் கொண்டு வரேன் அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் இந்த ஒரு டிசைனை வந்து கரெக்டாக டைரக்ஷன் படி நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ டிசைனும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக போயிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நாட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் 3 சுகர் பீட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இத்தனை சுகர் பீடுங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஷேப்ஸ்லாம் வந்து அக்யூரேட்டாக வந்துடும், டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அங்கிட்டு ஒன்று வச்சுட்டேன்னா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுங்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சிங்க, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுங்கிற மாதிரி கரெக்டாக வச்சாவே ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃப்ளவருமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு 3/4 ஸ்லீவ் இல்லைன்னா ஹாஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக வந்து மோட்டிவ் மாதிரி போட்டு ஃப்ளவர் மோட்டிவ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்கள் டிசைன் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு டிசைன் மாதிரியே தான் க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு இந்த ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ டிசைன் இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்ட் தென் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இந்த ஒரு டிசைன் அண்ட் தென் இது ரிலேட்டடாக வச்சு நம்ம இந்த ஒரு மோட்டிவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சாட்டிஸ்ஃபைடாங்கிறத கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் தென் வந்து இப்போ இதுலேயே வந்து ஒரு குட்டி மோட்டிவ் மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ மேபி வந்து நான் இத்தனை லேயர் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, ஸோ இதை விட குட்டியாக வந்து ஒரு பீடு ஸோ ஒரு 3 நம்பர் பீட் வச்சு அதை சுற்றி கூட இந்த மாதிரி பண்ணால் கூட ஒரு குட்டி மோட்டிவ் மாதிரியும் ரெடி பண்ண முடியும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது டிசைன் மேக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் டிசைனோட மீட் பண்ணலாம். பாய். ஹாவ் எ நைஸ் டே. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதனால தான் டல்லாக பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன். சரியா? பாய்.